ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குழந்தைங்க சத்துமாவே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி டம்ளர் கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. 1 கப் சத்து மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதி அளவு நிரம்புற அளவுக்கு இந்த மிக்ஸிங்கை ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக அடிப்பகுதியில் சால்ட்டு சேர்த்துருங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் பிளேட்டு வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது. 10 நிமிஷம் வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு இதை திருப்பி பாருங்கள். நல்ல டேஸ்டியான பஞ்சு போல் சத்து மாவு கேக் சூப்பராக தயாராகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.